நான் சொல்றதெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்களும் சீக்கிரம் பேரண்ட்ஸ் ஆகலாம். ப்ரெக்னன்சிங்கிறது ஒரு பிளஸ்ட் ஈவெண்ட். ஒரு மேலாலையும் ஒரு ஃபீமேலால் மட்டும் தனியாக நடக்கிற ஈவெண்ட் கிடையாது. ஃபீமேல் சைடு எக்கு நல்லா இருக்கணும், அதே சமயத்தில் மேல் சைடு ஸ்பெர்ம்ங்கிற எக்கும் நல்லா இருந்தால் தான் கன்சீவ் ஆக முடியும். ரெண்டும் கரெக்டான டைமில் மீட் பண்ணாதான் அவங்களால குழந்தை பெற்றுக்க முடியும். அந்த டைம் எப்போனா அந்த ஓவலேஷன் பீரியட் சொல்லுவோம். பீரியட்ஸ் ரெகுலராக மாதம் 28 to 30 days பீரியட்ஸ் ஆகுறவங்களுக்கு 8th to 18th day of the periods, இந்த 10 நாளுங்கிற அந்த பீரியடில் அவங்க செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப் இருந்தாங்கன்னா அவங்களோட கன்சீவ் ஆகிற சான்சஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். இது ரெகுலராக பீரியட்ஸ் ஆகுறவங்களுக்கு. இது எல்லாருக்குமே ஓகேனா கிடையாது. இர்ரெகுலர் பீரியட்ஸ் ஆகுறவங்களுக்கு ஃபாலிகுலர் ஒரு ஸ்கேன் பண்ணுவோம். அந்த ஸ்கேனில் எக்கு எப்போ ஃபார்ம் ஆகுது, எப்போ ரிலேஷன்ஷிப் இருக்கணுங்கிறத டாக்டர் அட்வைஸ் பண்ணுவாங்க. அதை ஃபாலோ பண்ண அவங்கள கன்சீவ் ஆகலாம். ஹெல்த்தியான ப்ரெக்னன்சிக்கு ஃபிசிக்கலாக மென்டலாக ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேரும் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருந்தால் தான் கன்சீவ் ஆக முடியும். எஸ்பெஷலி பேட் ஹேபிட்ஸ்லாம் இல்லாமல் இருந்தால் ஹெல்த்தியான எக் கிடைக்கும். நீங்கள் சீக்கிரமாக பேரண்ட் ஆக முடியும். ஸ்மோக்கிங், ட்ரிங்க்ஸு, அன்டைம் ஸ்லீப்பு, அன்ஹெல்தி ஃபுட்ஸ்லாம் ஸ்பெர்ம் அண்ட் எக்கோட ஓசைடோட எக் குவாலிட்டி அஃபெக்ட் பண்ணும். இதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது.